பூரணம்னு ஏன் சொல்றீங்க? பூரணம் ஜம்பூரணம் முழுமையான மது விலக்கு வேணும். எங்க அண்ணன் கேட்கிறாருல, அது பல காலமாக தான் வலியுறுத்துறோம். வலியுறுத்துறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால் வலியுறுத்துறோம். நாங்கள் இங்கிட்டு வலியுறுத்துறோம், அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம். மத்திய அரசு எடுக்கணுமுங்க. நீதிமன்றமே சொல்லுது, சரி இது மாநில அரசு கையிலே இருக்கு, அவங்களே எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தாரு? மத்திய அரசு கேட்டு எடுத்தார். சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு நான் எடுக்க போறேன், மத்திய அரசு கேட்டு எடுக்க போறாரு. கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கடி கொடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம், அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத. அப்புறம் நீ ஏமாத்தி விடுறதுதான். நாங்கள் அவர் போடல, நாங்கள் என்ன பண்றது? தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல. எங்க இமெயில், இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்தில் போஸ்ட் மாஸ்டரை கொண்டு நீங்கள் முதலமைச்சராகினீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஒன்று போஸ்ட் மாஸ்டர், இல்லைன்னா சாராய தொழிலதிபர். இந்த கள்ளச்சாராய குறிச்சியை மாத்திரத்தை தவிர நீங்கள் சாதிச்சது என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு சொல்ற தங்கச்சி? இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? அதான் என் கேள்வி. நீங்க சொல்லுங்க. இப்பதானே வந்திருக்கோம், 12 நாள் இருக்கு, பெரிய கச்சேரி இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. கடைசிக்கு விலை ஏறும். 5000 10,000 வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் 20 கோடி போடணுமா, அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா. அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க. சீமா வேற நிற்கிறான். ஒரு வேளை அதிமுக தேமுதிகலாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ 20 கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும். இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டு கொல்லி பிடிப்பாங்கல்ல, அந்த கதை தான் நடக்கும். யாராவது வந்து எங்களை மாதிரி மேடையில் நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும். பேசப்படும்னா என்ன? பணம் அள்ளி வீசப்படும். ஏன்னா கள்ளச்சாராய சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஏன்னா அவங்க சத்தியவான்கள், உத்தம புத்திரர்கள். அதில் உங்களுக்கு எதாவது எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஏங்க அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர், நான் ஒரு கட்சி தலைவர்னு இருக்கிறேன்னாலும் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா, தம்பி இல்லைன்னு ஆயிருமா? அவர் ஒரு பாதை, நான் ஒரு பாதை. இருக்கலாம். என்ன சரி, பார்த்து இறந்தவர்களா உயிர்ப்பிச்சிருவாரா? உயிர்ப்பிச்சிட போறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. எப்பவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்திய லால்பகதூர் சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகி இருக்கலாம்ல. என் தொகுதியில் நடந்துருச்சு, நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும். நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா, அவருடைய அம்மா ஜானகியா, அவங்க பேர் ஜெயாவா, விஜயா, இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்துற முடியும்னு உங்களால் நீங்க நினைக்கிறீங்களா? எதுவுமே தெரியலையேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு அதிகாரம்? எதுக்கு இவ்வளவு படை, இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு? இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு உளவுத்துறை, இதுக்கு ஒரு உள்துறை, இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. விலகிட்டார், சகிக்க முடியல, போயிட்டார் அவரு. அதானே? இல்ல, ஆமா, அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காகலாம் போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாளா? அதிகாரி அவர் எவ்வளவு நெருக்கடி இருக்கும். எங்க அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது?
அந்த கருத்தை எப்படி பார்க்கறது? எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு, எங்க அப்படி போயிட்டு இருக்காரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது? நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேசித்து மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அவர் உலக புகழ் பெற்றுட்டார். ரெண்டாவது, அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள். குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமாக குடிங்க, அளவாக குடிங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும். அளந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். ஏங்க அவன் குடிக்க போகிறான், அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன். படிச்சுக்கிட்டு என்ன அதெல்லாம் அப்படி அதை படிச்சுட்டு கரும்பு என்னத்தையாவது சொல்கிறது. ஐயா ஸ்டாலின் வந்து சிறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த பொட்டலத்தில் போடுங்க, நல்லா நிம்மதியாக தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான் அது யாரோ ஒரு அதான் சார், அடே மாப்பிள்ள அங்கே போக அது ஒன்றும் கிடையாது, இங்கே வா டாஸ்மார்க், அது ஒன்றும் கிடையாது. சாராயம் 10 lakhs உடனே கிரெடிட் ஆகிருமாடாங்கண்ணா. இன்சூரன்ஸ்லாம் என்னங்க, அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கப்புறம் தருவாங்க. இது இமீடியட்டாக கிரெடிட் ஆகிருமா 10 lakhsங்கிறான். நீங்களாம் தான் நான் இதை சாடி பேசணும். ஒன்றும் எனக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் விமர்சிக்க மாட்டீங்களே, என்னத்த பேசுறீங்க சும்மா? எங்களுக்கு அது இல்லை வேலை, அது இல்லை எனக்கு. அதில் வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு, நான் மரக்காணத்துக்கும் போகல, இதுக்கு வரல. நீ எல்லாரும் போனாங்களே, நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா? 8 வழிச்சாலை வேணாம்னே, நீங்கள் வந்தீங்களா? நான் போராடி ஜெயிலுக்கு போனேன், நான் என் தம்பி இல்லை. வந்தீங்களா? நான் ஸ்டெர்லைட்டுக்கு போராடினேன், நான் அந்த இது அணு உலைக்கு போராட போனேன், நான் மீத்தேனுக்கு போராடினேன், எல்லாத்துக்கும் போராடினேன். பாண்டு நிலையம் பரந்தூரில் வேணான்ங்கிறேன். இன்னும் வேணாம். இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க ஃப்ளைட் இல்லை. பைத்தியக்காரங்களா? இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு 24,000, திருப்பி ஒரு 24,000, 50,000 ஒரு நாள் நான் பறந்து போக. அது அவர் எடுக்கிறதா நேரம், அவர் சொல்றதான் கட்டணம். ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு? ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்கு. இதுல எதுக்கு 5000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது? ஏர்போர்ட்டி விடணும். 22 ஏரி இருக்கிறது. சரி, நீ சரியான ஆளு, கட்டிரு பார்ப்போம் ஏர்போர்ட். நான் பவர்ல இல்லை, நீங்க பவர்ல இருக்கீங்க, கட்டிடுறேன். கட்டிருங்க, நான் பார்ப்போம். ஒரு தடவை பார்த்துருவோம். 8 வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா? பேனா வச்சுட்டீங்களா? அதே கதை தான் நடக்கும். தேவையில்லாமல் ஏர்போர்ட் கட்டுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அங்கே பண்ணுறேன். 9 லட்சம் கோடி கடனுங்க. வட்டி எவ்வளோ கட்டுறீங்க? வட்டி எவ்வளவு? காவல்துறைக்கு அந்த பணி அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால? அவங்களுக்கு தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்கிறாங்கல்ல, அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்க முடிஞ்சதா? கொடுத்துருக்கீங்களா? அப்போ ஆனால் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க. நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? யார் தர்க்கம் பண்ணுவது? திமுக சார்பில்லையா இல்லை கூட்டணி கட்சிகளா? என்னோட நேருக்கு நேர். நான் என் தங்கச்சிட்டு இன்னும் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க. ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாரா இருக்கீங்களா? மதுக்கடையை மூட சொல்லி எழுதுறது. என் தங்கச்சி அனிதா செத்தவன நீட்டுக்கு எதிராக நீங்க பேசுனீங்கல்ல, அப்ப மதுக்கு எதிராக பேசுங்க. இத்தனை பேர் செத்துருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் சாவான்னு உனக்கு அப்படி? அங்க 19, இங்க 60க்கு மேல, இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான். வருவானா போவானா தெரியல. நீ சொன்னது கணக்கு 69. அரசு இப்ப உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு? வெள்ளத்துல 5000 பேர் செத்தா 500 பேர்னு அறிவிக்கும். அதானே வழக்கம். அப்புறம் இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இது அரசு கிடையாது, தரிசு. இவங்க குடி எடுக்கிறவர்கள், தாலி அறுப்பவர்கள். இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க கேட்டா அது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான், உங்க ஆட்சியில தான். நீ மனசாரியம். ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான், அவனுக்கு 1 கோடி கொடுத்தாங்க அப்படின்னா, சரி என் விவசாயி செத்துட்டான், உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான், சரி விவசாயி அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பான், குடும்பம் இருக்கு.
என் செம்மரக்கட்டையை வெட்டணும் போனேன், கூலிக்கு தான் போனேன், வயிற்று பசிக்கு. என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது, போகிறேன். ஏன் பாரு படகை பறிச்சு பசி குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் செத்து போனான், அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும். சாராயம் முடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு, அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரண தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற, சட்டப்படி கொடுக்குற. அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு. நீ அந்த சாராய வியாபாரியை கைது பண்ணிடல, அந்த அவன் சொத்தப்புறா பறிச்சு வித்து எங்க 1500 பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ண. நீங்க மரக்காணத்துல இங்க எத்தனை பேர்? இந்த கண்ணுக்குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன். அவன் வீட்டை போய் பார்த்தா கோழிக்கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் போது. அப்ப வித்தவன் வேற இடத்துல இருக்கான்ல, அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட கொடு, இறந்த குடும்பத்துக்கு. நாங்க ஏதாவது கேட்டா எங்களை கேளு. அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒருத்தன் சாராயம் குடிச்சு அவனுக்கு 10 லட்சம். இது என்ன வேலை? இது நல்ல அணுகுமுறை இல்லை, இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை, இது கேவலம். அது வேற ஏதாவது